வாங்க மாமா. வாங்க வாங்க. சரோ உட்காருங்க. வாங்கப்பா. எப்படி இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கேன். தனம் எப்படி இருக்கா? குழந்தை எப்படி இருக்கு? தனத்துக்கு இப்ப ஒண்ணும் இல்லையே. தனம் நல்லா இருக்குது, பாப்பாவும் நல்லா இருக்குது. நீ கவலையே படாது. தனம் ரொம்ப கஷ்டப்பட்டாளாப்பா? கஷ்டம் இருக்குமா? தலைப்பிரசவம் இல்லையா? ஏதோ டாக்டர் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கிட்டு இப்ப சரியா போயிடுச்சு. பாப்பா பாக்குறதுக்கு யார் மாதிரி இருக்கு? இப்ப ஒண்ணும் சொல்ல முடியலம்மா. கொஞ்ச நாள் போனா தான் ஷாடை எல்லாம் புரியும். தனத்துக்கு இப்போ வலி எதுவும் இல்லையே? கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. டாக்டர் மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு வரா. அதிகம் சிரமப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. சாக்கிரதா இருந்தா சரியா போயிடும். பவானி நல்லபடியா பாத்துக்கிறாளா? நல்லா பாத்துக்குது. விஜி கூட அங்கதான் இருந்துச்சு. இப்பதான் அவளை அவங்க வீட்டுல விட்டு இங்க வர. நீங்க எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டிருக்கீங்க. ஆனா என்னால ஒரு உதவி கூட செய்ய முடியலையே. பரவாயில்லம்மா. அப்படி இல்லப்பா, கஷ்டத்துல கூட இருந்து உதவ முடியாம, 4 வார்த்தை கூட ஆறுதல் சொல்ல முடியாம, இதெல்லாம் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. சர்வா இதெல்லாம் தற்காலிகம்மா, எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் மாமா இன்னொரு விஷயம். என்ன மாப்பிள்ள? நிர்மலாக்கு மாப்பிள்ளைய பார்த்து பேசியிருக்கோம். கூடிய சீக்கிரம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. நீங்க அவசியமா வரணும் மாமா. அவசியம் வரேன். அப்பா ஒரு நிமிஷம் இருங்க, நான் சமைச்சேன். வேணாம்மா, அவசரமா நான் போறேன். இருந்துட்டு போலாமா மாமா? இல்லைங்க, விஜய் இப்பதான் வீட்டுல விட்டு வரேன். நீ லீலாவை பார்க்கவே இல்ல. லீலாவை பார்த்து நான் ஊருக்கு கிளம்பணும். சரி, நிச்சயதார்த்தத்துக்கு அவசியமா வரணும் மாமா. அவசியம். லீலா வீட்டுல விஜய் வீட்டுல எல்லாம் அழைக்கிறதா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரட்டுமா? வரேம்மா. சரிப்பா. சரி அப்ப சரோ வரட்டுமா? அப்பா இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள கிளம்புறீங்க? 5 பொண்ணு பெத்தோம்மா, ஒவ்வொரு பொண்ணையும் பார்க்காம போலாமா? வரட்டுமா? சரோ, தனம் பட்ட அவஸ்தை இன்னும் என் கண் முன்னாலே இருக்குது. அதனாலதான் சொல்றேன், நிறமாசக்காரி சாக்கிரதையா இரு. டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் கரெக்டா சாப்பிடு. அதிகம் உடம்பு அலட்டிக்கிறத. குளிக்க போகும்போது துணி துவைக்க போகும்போதெல்லாம் தண்ணி கிண்ணி பார்த்து போமா, வலிக்கிற போகுது. அப்பா நீங்க கவலைப்படாம போங்க. வேற மாப்பிள்ள. சரி. அம்மா, என்னங்க ஐயா? வீடு பூட்டி இருக்குதுங்க. எங்க போயிருக்காங்க தெரியுமா? பக்கத்துல தான் போயிருக்காங்க. எப்போ போனாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போனாங்க. வர நேரம் தான் வந்துருவாங்க. வணக்கம். வணக்கம். வீடு பூட்டி இருக்க ரவி. நான் அவங்களை பார்க்க தான் வந்தேன். இங்கே வெளியே போயிருக்காங்க போல இருக்கு. அம்மா சொல்றாங்க இப்ப வந்துருவாங்கன்னு. அதான் வெயிட் பண்றேன். ஆஹா, நீங்க? நான் இந்த வீட்டு மருமக லீலாவோட அப்பா. ஊர்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க? நானும் உங்களை மாதிரி தான். என்ன மாதிரினா? உங்களை மாதிரினா ரவிக்கு நெருங்கின சொந்தம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அம்மா எப்படி நான் உங்களை பார்க்கல? கல்யாணத்துக்கு கூட நீங்க வரல? அது வந்து பத்திரிக்கை வைக்கல, அதனாலதான். என்னங்க இது, ரவிக்கு ரொம்ப நெருங்கின சம்பந்தம்ங்கிறீங்க, பத்திரிக்கை வைக்கலைங்கிறீங்க? என்ன குழப்பமோ தெரியல, பத்திரிக்கை கொடுக்கல. பரவாயில்ல, பத்திரிக்கை கொடுக்கலன்னா என்ன? லீலா என் பொண்ணு மாதிரி தான். கல்யாணம் நல்லா நடந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். புருஷனும் பொண்டாட்டியும் சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட வேண்டுதல். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. பெரியவங்க நீங்க, உங்க வாக்கு பள்ளிக்கிட்டு நல்லா இருக்கட்டும். சொந்தக்காரங்க நல்லா இருக்கணும் தானே நாம நினைக்கணும். வாங்க 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 வாங்க. அப்பா லீலா வா. வாங்கப்பா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இல்லம்மா, இப்பதான் வந்தேன். என்ன லீலா வெளியில நின்னு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு போ. உள்ள வாங்க. நல்லா இருக்கறியா? நீங்க இங்க வாங்க. எப்போ வந்தீங்க? நான் இப்பதான் வந்தேன். என்ன விஷயமா இங்க வந்தீங்க? உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? உள்ள போய் பேசலாமே. அது உள்ள எல்லாம் எதுக்கு? கெஸ்ட் வந்திருக்காங்க, நீங்க கிளம்புங்க. அது வந்து என்ன விஷயம் சொல்லுங்க. நான் கோயிலுக்கு போயிருந்தேன், பிரசாதம் கொண்டு வந்துருக்குங்க. கொடுத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. நான் நாளைக்கு வரலாமா? சரி கிளம்புங்க. கிளம்புங்க. என்னடா இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுற? மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னாவே திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்காரு. நீங்க வேற. உள்ள வாங்க. பாப்பா என்ன பண்ணுதுப்பா? பாப்பா என்ன பண்ணு? தூங்குது, எந்திரிச்சு அழுவுது, பால் சாப்பிடுது, மறுபடியும் தூங்குது. நீங்க பேசிக்கிட்டுங்க, இத வந்துடுறேன். நல்லதுமா. அப்பா தனோக்கா யார் பாத்துக்கறா? பவானி இருக்கற பாத்து. வாங்க மாப்ள. சரிப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா மாமா? இல்ல, ஒரு 15 நிமிஷம் ஆகுது, அவ்வளவுதான். வெளியில போயிருந்தோம். அவர் கூட என்ன பேசிட்டு இருந்தீங்க? நீங்க வர வரைக்கும் நானும் அவர் தான் பேசிக்கிட்டு இருந்தான். அவர் உங்களுக்கு சொந்தக்காரராமே. அம்மா எங்க அவரை காணா? கூப்பிட்டேன், கொஞ்சம் வேலை இருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு.
என்ன மாமா அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அவர் சரியான உளறுவாயாச்சே. அப்படியே சொல்றீங்க? எனக்கு என்னமோ அவர் பேசுனதா கரெக்டா தான் பண்ணிச்சு. அவர்கிட்ட பேசுனதுல இருந்து எனக்கு ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சது மாப்ள. உங்க குடும்பத்து மேல அவர் அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரு. ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அதுங்களா, விஜய் பொண்ணு ஊர்ல இருந்துச்சு, அதை கொண்டாந்து அவங்க வீட்டுல விட்டுட்டு சரோவை பார்த்துட்டு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி லீலாவை பார்க்கலாம். வா. அப்பா காஃபி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு சௌகரியம் சம்பந்தி. எப்படி? 3 பொண்ணுங்களையும் மெட்ராஸ்ல கொடுத்ததுனால ஒரே ரவுண்ட்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடுறீங்க. அதான் நம்ம வாஸ்தவம் தான். அப்புறம் இன்னொரு விஷயம் மாமா, வீட்டை சீக்கிரமா காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போலான்னு இருக்கோம். ஏங்க, இந்த வீடு சௌரியமா தானே இருக்குது? வீடு ஓகே தான், ஆனா ஒரு சில விஷயம் ரொம்ப சிரமமா இருக்கு. அதான் வீட்டை காலி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு சில விஷயம்னா? அது வந்து மாமா, மெயினா தண்ணி ப்ராப்ளம். ரொம்ப தூரம் தள்ளி போய் எடுக்க வேண்டியது இருக்கு. அது இல்லாம காய்கறி கடை, பால் கடை எதுவுமே பக்கத்துல இல்ல. இல்ல கஷ்டப்படக்கூடாது, மெயினா அதுக்காக தான் வீட்டையே மாத்துறோம். மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லீலா மேல நீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம பிரியத்தை வேற யாருக்கிட்ட மாமா காட்ட முடியும்? கேட்டே லீலா மாப்பிள்ள என்ன சொல்றாருன்னு? இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நீ ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். நீ என்ன பண்ண? அவர் உன் மேல காட்டுற அன்பை விட ரெட்டிப்பு மடங்கு அன்பு அவர் மேல நீ காமிக்கணும். எப்படிமா இருக்கு புடவை துணியெல்லாம்? ஏன் மாணிக்கம், எல்லாருமா சேர்ந்து போய் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல, நீ மட்டும் தனியா போய் எடுத்துட்டு வந்திருக்க? அதுக்குலமா கல்யாணத்துக்கு எல்லாருமா போய் சேர்ந்து எடுக்கலாம், இது நிச்சயதார்த்தம் தானே, நானே போய் எடுத்துட்டேன். நிர்மலா, சந்தோஷுக்கு தான் கோட்டு சூட்டு எப்படி இருக்கு? என்ன நிர்மலா பேசாம இருக்க? உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அம்மா, நிச்சயதார்த்த புடவை ஸ்பெஷல் ஜரியில செஞ்சதுமா. பொதுவா இந்த மாதிரி புடவை எல்லாம் கல்யாணத்துக்கு தான் எடுப்பாங்க. நான் நிர்மலாக்காக நல்ல புடவை நிச்சயதார்த்தத்துக்கு எடுத்துட்டேன். அவளுக்கு செய்யாம யாருக்குமா செய்ய போறேன்? என்ன விலை? 5000 ரூபாமா. நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல. என்ன நிர்மலா, பிடிச்சிருக்குல்ல? வெறும் 5000 ரூபீஸ் தானா? இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா எடுத்துருக்கலாம்ல. பாரு ஜெரில எவ்வளவு கம்மியா இருக்குன்னு. ஏண்டா மாணிக்கம், நிர்மலாவை கூட கூட்டிட்டு போய் அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருக்கலாம்ல. என்னம்மா சொல்றீங்க? வெறும் நிச்சயதார்த்த புடவை தானே? தங்கச்சி தானே எடுத்துட்டு வந்திருக்கான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இதுவே குழந்தையாளா இருந்தா விலை கூட போட்டு எடுத்துட்டு வந்திருப்பான். என்ன பண்றது, எடுத்து கொடுக்கறதானே கட்டிக்கணும், வேற வழி. செல்வனே, நீ என்ன டிவியே பார்த்துட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு இந்த சூட் கலர் நல்லா இருக்கா பார்த்து சொல்லு. ட்ரெஸ் எல்லாம் ஓகே தான். என்னன்னு ஒரு மாதிரியா இருக்க? ட்ரெஸ்ல காட்டுற அக்கறையா மற்ற விஷயத்துலயும் காமிச்சா நல்லா இருக்கும், அவ்வளவுதான். என்னடா சொல்ற? என் மனசுல படுறத சொல்லிடுறேனே. என்னடா சொல்ல போற? இது பாருமா, யாராவது மாப்பிள்ளை வீட்டை போய் பாத்தீங்களா? அவர் ஆள் எப்படி என்ன ஏதுன்னு ஏதாவது விசாரிச்சிங்களா? அதெல்லாம் விட்டுட்டு சும்மா ட்ரெஸ்ஸையும் துணியும் கண்ணில் விளக்கண்ணையை விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆரம்பிச்சிட்டா. டேய், மாப்பிள்ளை முகத்தை பார்த்தாலே தெரியுதுடா அவர் தங்கமான ஆளுன்னு. அவரை பத்தி விசாரிக்கணும்னு நினைக்கிறதே ரொம்ப தப்புடா. ஏமா அப்படி முட்டாள்தனமா பேசுற? செல்வம், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சுந்தர ஐயா மூலமா வந்த சம்பந்தம் தப்பா இருக்காதரா? அப்படி நினைச்சு விட்டுற முடியாதுன்னு. சுந்தர ஐயாக்கே தெரியாம ஏதாவது தப்பு இருக்கலாம்ல. மாப்பிள்ளைய பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவர் மோசமானவர்னு நீ ஏன்டா நினைக்கிற? அவர் மோசமானவர்னு நான் சொல்லலாமா? ஒரு பொண்ணை கொடுக்கறவங்க சாதாரணமா விசாரிக்கிற அளவு கூட விசாரிக்க வேண்டாமா? அவர் குணம் எப்படிப்பட்டவர்னு எதுவுமே தெரிஞ்சுக்காம ஓவர் ஆர்வத்துல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா சொல்ற? ஒண்ணும் இல்லைண்ணே, ஒரு நாள் டைம் கொடுங்க, நான் வேணா மாப்பிள்ளைய பத்தி கொஞ்சம் விசாரிக்கிறேன். செல்வம், நீங்க ஏன் வீணா குழப்பிக்கிறீங்க? நிர்மலாக்கு வந்த சம்பந்தம் நல்ல சம்பந்தமா தான் இருக்கும். மாணிக்கம், இவன் பேச்ச கேட்காத. நம்ம கிட்ட வில்லங்கத்தனம் பண்ற மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணி நல்ல காரியத்தை கெடுத்து வேண்டாம் இவன். நான் ஏமா அப்படிலாம் செய்ய போறேன்? என்ன ஏதுன்னு விசாரிக்கிறது ஒரு தப்பா? டேய், ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே தெரியும்டா.
மாப்பிள்ளை எவ்வளவு படிச்சவரு, எவ்வளவு தூரம் கர்வமே இல்லாம பழகுறாரு தெரியுமா? ஆண்டி ஆண்டின்னு உயிரே விடுறாரு. அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சது நம்ம நிர்மலாவுக்கு யோகம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அம்மா நான் என்ன சொல்றேங்கிறதே கொஞ்சம் புரிஞ்சுக்க. டேய் இத பாருடா, இனிமே இந்த மாதிரி சந்தேகப்படுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அனாவசியமா இதுல எல்லாம் தலையிடாத. செல்வா, போதுமா? அக்கா பாப்பா தனியா இருக்கு, நான் போய் பாத்துக்கிறேன். அப்புறம் தானே லீலா வீட்டுக்கு போயிருந்தேன். சரி. லீலாவோட புருஷன் எவ்வளவு நல்லவரா இருக்காருல்ல. லீலாவுக்கு தண்ணி எல்லாம் எட்டி இருந்து கொண்ட வேண்டியிருந்தான், கடகண்ணி எல்லாம் எட்டி இருக்குதா. இதுக்குன்னு வீடு மாத்திரமா? ஏன்பா இப்ப இருக்கிற வீடு நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்குது. லீலாவுக்கு இன்னும் ஜவுரியம் வேணுமா? அவ்வளவு அக்கறை லீலா மேல. ஏமாமா வேற யார் வீட்டுக்கெல்லாம் போனியா? சரோ வீட்டுக்கு போனேன், விஜய் வீட்டுக்கு போனேன். அப்புறம் இன்னொரு சமாச்சாரமா, மாணிக்கம் தங்கச்சி நிர்மலா இருக்குதுல்ல, அது கல்யாணம் பண்ண போறாங்களா. பிள்ளையெல்லாம் பார்த்து பேசி முடிவு பண்ணி விட்டாங்க. மாப்பிள்ளை யாருப்பா? ரொம்ப பெரிய இடமா இருக்கும் போலுக்குமா. இதான் கம்ப்யூட்டர் கம்பெனியா, அதுல இன்ஜினியரா. நம்ம சுந்தர மாமா இல்ல, அவர் பண்ண ஏற்பாடு. அப்படியா? அப்புறம் நிச்சயதார்த்துக்கு நான் கண்டிப்பா வர சொல்லிவிட்டாரு. லீலா விஜய் வீட்டுக்கு போய் அழைக்க போறாராம். மாணிக்க தங்கச்சி கல்யாணம் இல்ல, ரொம்ப மும்முரமா இருக்கிறார். ஏன்பா உங்களை அழைச்சாச்சு, லீலா விஜய் எல்லாரையும் அழைக்க போறாங்க. நானும் என் புருஷனை மட்டும் பாவப்பட்டவங்க, அப்படித்தானே? ஏப்பா ஏப்பா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க? அப்படி இல்ல தானே, நீ அப்படி நினைக்கிற. ஏதோ விதி விளையாடிருச்சு, உங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒத்து போல. அதே நினைச்சு ஏன் வருத்தப்படுற? நாங்க மட்டும் என்ன கிள்ளுக்கிறியாப்பா? எதுல குறைஞ்சு போயிட்டோம்? நான் என்ன சரோட புறக்கலையா? நீ எதுக்கு படபடக்குற? அவ கூப்பிட்டா நமக்கு என்ன, கூப்பிடாடி நமக்கு என்ன? செலவு மிச்சம் அலைச்சல் மிச்சம் நினைச்சிட்டு போவியா? பேசாம இருங்க. ஒருத்தர் நம்மள மதிச்சு கூப்பிடுறது நமக்கு கௌரவம். அந்த கௌரவத்தை அவங்க நமக்கு கொடுக்க விரும்பல. மறுபடியும் அலட்சியப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. நம்மள அவமானப்படுத்த அவங்க யாரு? கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீங்க பேசாம இருங்க. அப்பா நான் உங்க பொண்ணு, மூத்த பொண்ணு. என்ன மதிக்காதவங்க வீட்டுக்கு நீங்க எதுக்கு போனோம்? தனம் வரலன்னா நானும் வர மாட்டேன் சொல்ல வேண்டியதானே? நீங்க ஒண்ணு போகாதீங்கப்பா. தனம் புரியாம பேசாதம்மா. நான் யார மனசுல வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன்? நம்ம சரவுக்காகுமா? அவ சந்தோஷத்துக்காக. நான் போகலன்னா அவ தான் பாதிக்கப்படுவோம். இத பாரு, உனக்காவது நான் இருக்கிறேன். பாவம் சரவுக்கு யாரு இருக்கிறா? நான் தானே எல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். இத பாருமா, நீ போச கட்டிட்டு இருக்கிற. மாமியார் நாத்தினா தொந்தரவு என்னன்னு உனக்கு தெரியவே தெரியாது. ஆனா சரோவுக்கு அப்படியா? எல்லா பக்கமும் இடி. அதனால தான்மா நான் ரோசம் கோபம் எல்லாத்தையும் விட்டுட்டு பணிச்சு போயிட்டு இருக்கிறேன். இது மட்டும் இல்ல தானோ, நாளைக்கு நம்ம பவானியை கொடுக்கிற இடத்துல இதே மாதிரி பிரச்சனை வந்தாலும் அப்போ இதே மாதிரி தான் மான ரோசம் பார்க்காம இறங்கி போய்கிட்டே இருப்பேன். ஏன்னா நான் பெண்களை பெத்தவன். இத மனசுல வச்சுக்கிட்டு மானம், ரோசம், கௌரவம், இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நான் எப்போ தியாகம் பண்ணிட்டேன். இத பாருமா, எனக்கு என் பொண்கள் சந்தோஷம் தான் முக்கியம். இதுல எனக்கு எந்த பேதமோ வித்தியாசமோ கிடையாது. எனக்கு எல்லா பொண்களும் ஒண்ணுதான். இந்த கையில இருக்கிற 5 விரல்கள் மாதிரி. போலாமா? விஜய் கவலைப்படாத விஜய். ஹனிமூனுக்கு போறோன்னு ஒன்ன நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்க நம்ம எப்படி இருக்கோமோ இதே மாதிரி தான் அங்கேயே இருக்க போறோம். என்ன மாமா திடீர்னு டிக்கெட் எடுத்து வந்து கொடுத்துட்டாரு. ஒன்றும் சொல்ல முடியல, அதான் கிளம்புறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பேருக்கு தான் இது ஹனிமூன். ஓகேயா? இப்போ எனக்கு என்னன்னா, இவங்க கண்ணில் இருந்தெல்லாம் எப்படி எஸ்கேப் ஆக போறோங்கிறது தான். அதான் எனக்கு பக்குன்னு இருக்கு. நைஸா கிளம்பிடுவோம். பேக் எடு. மாப்பிள்ளை பாத்தியா, உனக்கு ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுக்கறக்கும் ஹனிமூனுக்கு பெர்மிஷன் வாங்கறதுக்கு மட்டும் இந்த மாமா வேணும். போகும்போது சொல்லிக்காம போற பாத்தியா? நீ ரொம்ப மோசமாப்ல. என்ன மாமா நீங்களே இப்படி பேசலாமா? இந்த வீட்லயே என்ன நல்லா புரிஞ்சுட்டு ஒரே ஆள் நீங்க. கவிதாவும் எதுக்காக போறேன் உங்களுக்கு தெரியாதா? சரி கிளம்புறதெல்லாம் இருக்கட்டும். உன்ன சமயக்கார முன்னாடியும் என் முட்டா போய் சகல கண்ணிலையும் மாட்டிடாத. காரியத்தையே கெடுத்து போடுவாங்க. கிளம்புற வழியை பாருங்க. அதான் இந்த மாதிரி நைஸா கிளம்புறோம். வரேன் கவிதா. சரி சரிம்மா. கோபி, என்ன பொண்டாட்டியை கூட்டிட்டு ஜாலியா ஹனிமூன் கிளம்பிட்டியா? பொண்டாட்டியை கூட்டிட்டு தான் மாமா ஹனிமூன் போனோம். ஜோக்கு அது என்கிட்டயே. சரி நாங்கெல்லாம் இப்படி கல்யாணம் பண்ணிட்டோம்.
காலையில கோயில்ல தாலி கட்டிட்டு டோக்கனை வாங்கிட்டு வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு ராத்திரியே சாந்தி முகூர்த்தம் முடிச்சிட்டு மறுநாள் காலைல நான் ஆபீஸுக்கு போல. குடும்பத்துல பொறுப்பானவன் செய்யற வேலையாது. அனிமன்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்கே இரு. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மாமா, உங்க காலில் வேணாலும் விழுகிறேன். இந்த ஒரு தடவை மட்டும் அளவு பண்ணுங்க. அடுத்த தடவை நீங்க கிழிச்ச கூட தாண்டவே மாட்டேன். கோபி, நான் அதுக்காக சொல்லல. இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, அப்புறம் வர்றது வந்து பௌர்ணமி பாட்டியம், தொடர்ந்து தேய்பிரையா வருது. நாளெல்லாம் நல்லா இல்ல. நாளும் கிழமையும் பண்றது மாதிரி நல்லவங்க கூட பண்ண மாட்டான்னு பெரியவங்க சும்மா சொல்லி வச்சாங்க. அனிமன்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்கே இரு. நீங்க சொன்னது இவ்வளவுலாம் எதுக்கு மாமா? நீங்க ஒரு ஆள் பத்தாதா? கரெக்டா சொன்னடா கோபி. அடிக்கடி வாய் தவறி உண்மையை சொல்லிடுறேன். ஏய், வாய் முறை சமைக்கிற பையல. ஏய், என்னடா கோபி, ஹனிமூனா? அண்ணே, உங்க பங்குக்கு நீங்க என்னென்ன பேசணுமோ பேசுங்க. அதுக்கு இல்லடா கோபி, இப்ப நீ கல்யாணத்துக்கு பட்ட கடன் அடைக்க ஒரு வருஷம் ஓவர் டைம் செஞ்சாங்க. இதுல ஒரு 10 நாள் லீவ் போட்டு 10,000 செலவு பண்ணி எதுக்கு வீண் செலவுன்னு சொல்ல வந்தேன். அது நான் பட்ட கடன் தானே, நான் தானே அடைக்கணும், நானே அடைச்சுக்கிறேன். சரி, உன் இஷ்டம். ஆமா, எந்த ஊர் கிளம்புறீங்க? மாப்பிளே, கொடைக்கானல் தான் ஹனிமூன் போறேன். நீ வாட்டுக்கு வாய் வளை சொல்லிடாத. இவங்க 2 பேரும் அங்க வந்து குடி கெடுத்து போடுவாங்க. புத்திசாலி மாமா. ஏய், கொடைக்கானலுக்கு நான் இவன் கூட போயிட்டா அப்புறம் ராஜுக்கு யார் சமைச்சு போடுறதான்? அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா. ஏண்டா, ஹனிமூன் போறேன்னு சொல்ற, நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஒரு ஜெர்மனி சுவிட்சர்லாந்து அப்படி போனா பரவாயில்ல. அதை விட்டுட்டு கொடைக்கானல் போறேன்னு சொல்ற, இது குடமாக போயிட்டு வரலாமே. சரிண்ணே, கொடைக்கானல் போல பாவச்சி உள்ள போலாம். அண்ணே, அப்படியே எங்க 2 பேருக்கும் ஃபிளைட்ல டிக்கெட் போட்டுருங்க, ஜெர்மனியே போயிட்டு வந்துடும். நீ சொல்றதெல்லாம் கரெக்டா? தம்பியோட சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா இப்ப பொசிஷன் சரியில்லையே. அது மட்டும் இல்லாம தேன் கடையில இருக்கு, ஆகாயத்துல நிலவு இருக்கு. அதனால 3 நாள் மாடியிலே டேரா போடு. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, வாய்க்கு ருசியை நான் சமைச்சு போறேன். சமயக்கார புத்தி காமிச்சிட்டான் பாரு. கோபி, மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஹனிமூன் ஒத்து வராது. பேசாம கேன்சல் பண்ணிட்டு இங்கே இரு. ஏன் ஜகல ஒண்டை இருக்கு அள்ளி முடியுனா நீயே வைத்தறிச்ச போற? அவங்க வேலை போய் பாருங்க, போங்க. ஏய் சகல மாமா, இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? தேனிலவுக்கு நீ போக கூடாது. உங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி சொல்லு. போயிட்டு வரேன். வா விஜி. இதை நீ ஆரம்பத்தில் செஞ்சுக்கலாம். மாப்ளே, எக்ஸ்கியூஸ் மீ, லக்ஷ்மண வேண்டிய இதானுங்களா? என்ன விஷயம்? அவங்க பெரியப்பா உடம்பு சரியில்லாம இருந்தாரு, இறந்துட்டாரு. அந்த விஷயத்த சொல்லலான்னு வந்தேன். நீங்க யாரு? நான் ஒரு பையனோட ஃப்ரெண்டு. இது லக்ஷ்மணன்னா செகப்பா கண்ணாடி போட்டு சுற்ற முடியாது. அவரேதாங்க. இந்த பிஎல் ஏஜென்சில அக்கௌண்டன்ட் வேலை ஆமாங்க, அவரேதான். அவர் மாமனார் வீட்டுல வீட்டோட மாப்பிள்ளையா இருக்காரு. ஆமாங்க. அவர் வீடு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. கடைசி அவர் எப்ப பாத்தீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி. 2 நாளைக்கு முன்னாடி அவர் வீட்டை கிளப்பிட்டு போயிட்டாரு. அவர் எங்க மாறி போயிருக்கான்னு தெரியுமா? நான் இந்த ஊருக்கு புதுசு, எனக்கு யாரை பத்தி எதுவுமே தெரியாது. சரி சார், பாவிஜி. ஆட்டோ